எல்லாருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். நான் பாடுற ஒரு பாட்டும் ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற ராக ஸ்ருதியோட வார்த்தை சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்து பாடுறேன். அதில் சில பாட்டு காப்பிரைட்னு மறுபடியும் கேன்சல் ஆகிடும். நிறைய பாட்டு, புது பாட்டு, அதுமாரி எல்லா விஷயத்தையும் எடுத்து பாடணுன்னு சொல்லிட்டு தான் ஆசை. அப்படியே பாடி ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் அந்த பாட்டு காப்பிரைட் ஆகிடும். அதனால தான் சில பாட்டுங்கள் வரல. புது பாட்டு நான் பாடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதே மாதிரி பழைய பாட்டுங்களில் இருக்கிற கருத்து, சில விஷயங்கள், ராக பாவம், ஸ்ருதி லயனம், இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு அந்த பழைய பாட்டுன்றது சில பேர் நினைக்கிறீங்க, அந்த பழைய பாட்டில் நிறைய அர்த்தம் இருக்கும். அந்த பாட்டு கேட்குறப்போ ஒரு அழகு இருக்கும், அதில் ஒரு காதல் இருக்கும், நம்ம ரசிக்கிற தன்மையில் தான் இருக்குது. புது பாட்டு வரலன்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் பண்ணுறதில்ல. நான் சின்ன வயசுலேருந்தே நான் பாடணுன்னு ரொம்ப ஆர்வம் உள்ள ஆள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நான் பாட முடியும். இல்லைன்னா எப்படி? இது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். நீங்கள் சான்ஸ் கொடுத்தா தானே என்னோடய இது வரும். நான் ரொம்ப பாட்டுனாலே எனக்கு பாட்டு தான் வாழ்க்கை. பாட்டு இல்லைன்னா நான் இல்லை. இப்படி சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாட்டு ரொம்ப விருப்பமான ஒன்று. தூக்கத்தில் கூட எழுந்து நின்னா நான் பாட்டு தான் பாடுவேன். நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலையோ தான் என்னோடய லைஃப் இருக்குது. தயவு செஞ்சு பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரில. நன்றி.